வாழ்க்கையில் யாரும் கஷ்டப்படாமல் வரவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? கஷ்டப்படாமல் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. கஷ்டப்படுங்க, அவமானப்படுங்க, அசிங்கப்படுங்க. அப்பா வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட், அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னு எல்லாரும் சொல்றீங்கல்ல. அப்பா மேல சில பேர்லாம் அப்பாவை, என்னுடைய நண்பர்கள்லாம் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப பேசி கேட்டுருங்க. அப்பாவை அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க. அந்த அளவில் தானே எனக்கு நிம்மதியே இல்லைம்பாங்க. ஆனா ஒன்று சொன்ன, அப்பா அவ்வளோ கொடூரமான ஆளா அவங்க முன்னாடி தெரிகிறார்ல. அவர் வேலை செய்யற இடத்துல போய் பாருங்க, ஒரு சாதாரண பியூனா இருப்பாரு, இல்ல ஒரு கடையில் ஒரு சாதாரண ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ல ஒரு சாதாரண சேல்ஸ்மேனா இருப்பாரு. உங்க அப்பா உங்களுக்கு பெரிய ஆளா இருப்பாரு, அங்க ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆளா இருப்பாரு. ஓனருக்கு செருப்படுத்து போடுறவரா இருப்பாரு, ஓனர் காரை தொடச்சு விடுறவரா இருப்பாரு. என்ன வேணா ஏன் கழிவறையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளியா கூட இருப்பாரு. என்னை பொறுத்தவரைக்கும் யார் தெரியுமா உண்மையான தியாகி? தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக தன்னுடைய தன்மானத்தை அடகு வைத்து விட்டு ஒரு இடத்தில் வேலை செய்து அதற்கான வருமானத்தை வைத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றான் பாருங்க ஒரு ஆம்பளை, அவன் தான் தியாகி. நம்ம யாருக்குமே அது தெரியறது இல்லை. ரொம்ப ஈஸியா ஒன்றும் நீங்க படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் முதல் மாசம் சம்பளம் வாங்குற வரைக்கும் எல்லாமே உங்க அம்மா அப்பா போட்ட பிச்சை. முதல் மாசம் சம்பளம் வாங்கி அடுத்த நாள் நீங்க வாழ்ற வாழ்க்கை தான் உங்க காலில், உங்க சொந்த காலில் நீங்க நிக்கிறீங்க, நீங்க வாழ்றீங்கிறதுக்கு அர்த்தம். சார் நான் பிஇ படிச்சு முடிச்சிருக்கேன் சார், நான் எம்இ படிச்சு முடிச்சிருக்கேன் சார், சார் நான் எம்பிஏ படிச்சு முடிச்சிருக்கேன் சார், சார் நான் வந்து இப்போ வந்து குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்றேன் சார். எல்லாம் பண்ணுப்பா. யார் காசு? அம்மா அப்பா காசு. யார் கொடுத்த அறிவு? இன்ஸ்டிடியூஷன் கொடுத்த அறிவு. எல்லாமே கடன், எல்லாமே கடன், எல்லா பக்கமும் கடன். இது திமிருக்கு குறைச்சலே கிடையாது நமக்கு. இந்த 5-6 காலேஜ் பசங்க சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் ஏதாவது சிகரெட் குடிச்சிட்டு இருந்தா நான் யோசிப்பேன், எங்கெங்கே இடி உழுகுது, இவன் தலைவர் இப்பயே உழுந்து இப்பயே போயிடணும்னு நினைப்பேன். இன்னைக்கு பெருமையா போச்சு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு குடிக்கிறேன், தம் அடிக்கிறேன்னு சொன்னா அதெல்லாம் பெருமை. மச்சான் இந்த பாட்டியில் போண்டா, குடிச்சண்டா, தம் அடிச்சண்டா அப்படின்னா பெருமை. என்ன பெருமை? அடிச்சு தோலை உரிக்கணும் எல்லாரையும். ஒன்னு சொல்லவா? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், மனசாட்சி இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கிராஜுவேஷன் எல்லாம் முடிஞ்சிருது. ஒரு நாள் நீங்க தூங்கி எந்திரிச்சு, நீங்க அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்கிறப்ப நீங்க எந்திரிச்சு போய் நடு இரவுல நடு நிசையில போய் அந்த தாயுடைய முகத்தையும் தந்தையோட முகத்தையும் ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. உங்களோட அம்மா அப்பா முகத்தை ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. வாழ்க்கையில மொத்தத்தையும், வாழ்க்கை மொத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு எப்படியாவது என் பையன் முன்னேறிடுவான், கடைசி காலத்தில் உட்கார வச்சு 2 வாய் சோறு போடுவாங்கிற சின்ன ஆசையோடு அந்த 2 ஜீவன்களும் படுத்திருக்கிற அந்த விதத்தை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எந்த தப்பும் பண்ணணும்னு உங்களுக்கு தோணாது. எனக்கெல்லாம் வெறி நண்பா, வெறி. எங்கள் அம்மா காது கேட்காது. உலகம் முழுக்க ஈரோடு மகேஷோட பேச்சை கேட்டு சிரிக்கிறாங்க. ஈரோடு மகேஷ் பேசுனா கை தட்டுறாங்க. ஈரோடு மகேஷனுடைய தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அழகா இருக்கும். அவர் பேசுற தமிழ் கேட்கவே இனிமையா இருக்கும். அவ்வளோ செய்யுள் தெரியும், அவ்வளோ இது தெரியும். எல்லாருமே எல்லாம் சொல்லுவாங்க. உலகம் முழுக்க வருஷத்துக்கு 40 உலக நாடுகளுக்கு பயணம் போறேன். டிவி இண்டஸ்ட்ரியில அதிகமா ஜிஎஸ்டி கட்டுற ஒரே ஆள் நான் தான். பெருமையா திமுறா சொல்லுவேன், தமிழ் படிச்சுட்டு. இன்கம் டாக்ஸ் நோட்டீஸே வந்துடும் வீட்டுக்கு. அங்க போய் பார்த்தா அங்கேயும் நம்ம ரசிகர்கள் தான். என்னப்பா சார் அப்படின்ட்டு அங்க ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு கட்டிடுறேன் சார்ன்ட்டு வருவேன். அம்மா காது கேட்காது. சொந்தக்காரங்களாம் அவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க, இந்த குடும்பம்லாம் அவ்வளோ சிறப்பாக வராது அது இதுன்னு சொல்லிட்டு. அப்பா அதோட அர்த்தம்லாம் எனக்கு புரியல. வளர வளர அவர்கள் பேசின வார்த்தைகளுடைய வீரியும் வலியும் எனக்கும் இன்னொன்று மனசில் இருக்கு. எங்கள் அம்மா எதை பற்றியும் கவலைப்பட்டதில்லை. என்னை வந்து விகடனில் கேட்டாங்க, ஆனந்த விகடன் பத்திரிகையில், யார் உங்களுடைய ரோல் மாடல்னு கேட்டப்போ நான் அம்மான்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, தன் குழந்தைக்கு தனக்கு காது கேட்காதுங்கிற குறை தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே எனக்கு நினைவு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அம்மாவுக்கு காது கேட்காதுங்கிறது எனக்கு தெரியும். அவ்வளோ ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. நானும் ரவுடி தான் படத்தில் நயன்தாரா மேடம் லிப் ரீடிங் பண்ணி கண்டு பேசுவாங்கல்ல, எங்கள் அம்மா 1000 நயன்தாரா. அவ்வளோ ஸ்மார்ட். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். உலகத்தினுடைய எந்த ஒளியும் என் தாயினுடைய காதுகளுக்குள் சென்றதாய் வரலாறு இல்லை சகோதரர்களே, சகோதரிகளே. ஆனால்
அவர் வளர்த்த பிள்ளை ஈரோடு மகேஷனுடைய ஒளி இந்த உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு தாயினுடைய தைரியத்திற்கு கிடைத்த பாராட்டு. அம்மா சொல்லுவாங்க, யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி கம்பீரமாக நிற்கணும்டா. அடுத்தவருடைய எங்கள் அம்மா அவங்க வேற லெவல். இன்றைக்கும் படித்து ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் இருந்ததுன்னா கிழிச்சு வச்சுருவாங்க சார். நான் எப்போ அம்மா ஈரோட்டில், இப்போ சென்னை வந்துட்டாங்க, ஈரோட்டில் இருக்கிறப்பெல்லாம் நான் போகிறப்போ ஒரு பைண்டிங் பண்ணி எங்கள் அப்பா கொடுப்பார். பைண்ட் பண்ணி அப்படியே இந்தடா இதெல்லாம் ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கோ, அம்மா எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அடுத்தவர்கள் உங்கள் மீது செய்கிற விமர்சனத்தை பற்றி கவலையப்படாதீங்க, யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் கவலைப்படாதீங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நடந்து போகிற காக்கா சட்டையில் எச்சம் போயிடுச்சு என்னடா பண்ணுவேன்னு கேட்பாங்க. அம்மா அதை தொடச்சிட்டு நல்லா அதை கரையெல்லாம் போகிற மாதிரி கழுவிட்டு நான் அப்படியே என்னோட எந்த இடத்துக்கு போகிறேனோ அந்த இடத்துக்கு போயிடுவோம்மா. அடுத்தவர்கள் பண்ணுற விமர்சனமும் அந்த மாதிரி தான், காக்கா எச்சம் மாதிரி அதை கழுவி தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும், அதுக்காக சட்டையும் மாற்றக்கூடாது, சங்கடமும் படக்கூடாதும்பாங்க.